நல்லாவே தெரியும். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஷேரோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த 1 மந்த்தில் மட்டும் பயங்கரமான ஒரு ஹைக்கு. கிட்டத்தட்ட 6,800 ரூபாயிலேருந்து இப்போ 10,500 ரூபாய்க்கு போயிருக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் இந்த ஒரே மாதத்தில் மட்டும். இதுக்கு வந்து 3 முக்கியமான ரீசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆகுறது. ஒரு ஷேர் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா 10 ஷேராக மாறப்போகுது. லிக்விடிட்டியை நாங்கள் பூஸ்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ரீசனாக இருந்தாலும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாடா கேபிட்டல்ஸ் அது வந்து இப்போது அக்டோபர் 6ஆம் தேதி வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது. அதில் வந்து டாடா கேபிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். மூணாவது ரீசன் என்னென்னா டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆர்பிஐ வந்து டெட்லைன் கொடுத்துருந்தாங்க டாடா சன்ஸுக்கு. இன்றைக்கி தான் வந்து கடைசி நாள் செப்டம்பர் 30 அதுக்குள்ளே நீங்கள் வந்து லிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா வந்து ஆர்பிஐயோடைய மேண்டேட்ரி பார்த்தீங்கன்னா அப்பர் லேயர் என்பிஎஃப்சி எல்லாம் வந்து 3 வருஷத்துக்குள்ளே லிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அது காட்டி அந்த மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ சோர்ஸ் என்ன சொல்லணும், டாடா சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. டாடா சன்ஸ்லாம் இப்போதைக்கு லிஸ்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சோர்ஸ் சொல்லுது. ஏன்னா டாடா சன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோர் ஹோல்டிங் கம்பெனி. கிட்டத்தட்ட 68% வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாடா கேபிட்டல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் அவங்க வச்சுருக்காங்க 88% சொல்லிட்டு. இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ்.